அடுத்ததாக பொருளாதார நிபுணர் திரு சோம வள்ளியப்பன் நினைக்கிறார். சார் வணக்கம். இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்பே நிலையான வளர்ச்சி, மக்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுறது, எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னு 3 முக்கிய கடமைகள் அடிப்படையாக கொண்டு இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுது அப்படின்னு நிர்மலா சீதாராமன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தாங்க. இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகி இருக்கா? எப்படி இருக்கு இந்த ஆண்டுக்கான பட்ஜெட்? இந்த ஆண்டுக்கான பட்ஜெட் மேலோட்டமாக உடனடியாக தோன்றுவது என்னன்னு பார்த்தா, நிறைய பெரிய வாய்ப்புகள் இருந்தது. நிறைய செய்து இருப்பதற்கு பல வாய்ப்புகளை எடுத்துக்கொள்ளாமல் விட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இப்போ தங்கம் வெள்ளி இறக்குமதியினுடைய தீர்வையில் ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்கலாம். ஏற்கனவே அவர்கள் வருமான வரியிலெல்லாம் போதுமான அளவு விலக்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்த ஆண்டு இருக்காது என்பதுதான் ஓரளவுக்கு இருந்தது. ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் போன்றவற்றில் கொஞ்சம் உயர்த்தி இருக்கலாம். தேர்தல் வருகிறதுனால் அது போன்ற ஏதாவது அறிவிப்புகள் இருக்கும் என்று எதிர்பார்ப்போம். இது பங்குச்சந்தையினுடைய ரியாக்ஷன் அதெல்லாம் இதான் தற்காலிகமா இருக்கும், பிறகு மாறிவிடும். ஒட்டுமொத்தமாக பார்த்தால் ஒரு பெரிய பரபரப்பான நிறைய ஹெட்லைன்ஸ் இருக்கிற ஒரு பட்ஜெட் இல்லை என்பது உண்மைதான். ஆனால் வரவுக்கும் செலவுக்குமான பற்றாக்குறையை 4.3 என்று சென்ற ஆண்டை விட ஒரு புள்ளி குறைவாக அதை ஒரு கட்டுப்படுத்தி வைத்திருப்பது நிச்சயமாக இந்திய பொருளாதாரத்திற்கு ஒரு சரியான ஒரு வழி என்று நான் பார்க்கிறேன். ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வர வேண்டும். நமக்கு ரூபி டாலர் ரொம்ப அதிகமாக இருக்கிறது, அதனுடைய விலை. அதே போல ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் மீண்டும் வரலாம். அதற்கான பெரிய ஏற்பாடுகள் எதுவும் இல்லை. ஆனால் அதை ஓரளவிற்கு சரி செய்கிறது போல என்ஆர்ஐ எவ்வளவு இந்தியாவில் முதலீடு செய்யலாம் என்பதை 10லிருந்து 24 வைத்திருக்கிறார்கள். அதன் மூலமாக ஓரளவிற்கு பணம் வரும். ஆனால் அந்த வாய்ப்பும் ஓரளவிற்கு தவற விடப்பட்டிருக்கிறதாகத்தான் நான் பார்க்கிறேன். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்தவரை எஸ்டிடி ஆப்ஷன்ஸ் அது இரண்டிலும் அவர்கள் ஓரளவிற்கு வரியை கூட்டி இருக்கிறார்கள். அது ஒரு சின்ன பங்குச்சந்தைக்கு நெகட்டிவாக தொடக்கத்தில் இருக்கலாம். அது ஊகபேரம் செய்பவர்களுக்கு தான் அது. மற்றபடி இவருடைய ஓவரால் பட்ஜெட் மேக்ஸ் என்று பார்க்கிற பொழுது பொருளாதார வளர்ச்சி எவ்வளவு இருக்கும், எவ்வளவு கடன் வாங்க போகிறோம், எவ்வளவு செய்ய போகிறோம் என்பதெல்லாம் சரியாக இருக்கிறது. அது தவிர ஆயுர்வேதத்திற்கு 3 ஹாஸ்பிட்டல்கள், 2.0 என்று சொல்லி செமிகண்டக்டருக்கு ஒரு 40,000 கோடி, மீனவர்களுக்கு பெண்களுக்கு என்று என்று ஒரு திட்டம் என்று சிலவற்றைத்தான் சொல்ல முடிகிறது. ஒரு பெரிய ஹெட்லைன்ஸ் கொடுக்கக்கூடியவருக்கு இதில் கருத்து சொல்லக்கூடிய அளவிற்கு பெரிய வித்தியாசமான அறிவிப்புகள் எதுவும் வரவில்லை. பெரிய அறிவிப்புகள் இல்லை அப்படின்னு சொல்றீங்க. இப்போ மளமளவன பங்குச்சந்தை தொடர்ந்து சரிந்து வர்றத பார்க்கிறோம். நன்றி, இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.